இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில ரசிகர் ஒருத்தர் இவர் வாக்கிங் போறப்ப கட்டி பிடிச்சாருன்னா எப்படி பயந்து போயிருப்பாரு மனுஷன். கட் அவுட்ல ஏறி நின்னுட்டு இருக்கான், மரத்துல ஏறி நின்னுட்டு இருக்கிறான், கரண்ட் கம்பல ஏறி நின்னுட்டு இருக்கான். பாருங்கன்னா அத்தனை போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. உங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தி வைக்க முடியாதா? நியாயமான கேள்வி. இத பல முறை நாம கேட்டிருக்கோம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பொதுக்கூட்டமா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஒண்ணு ஞாபகம் வைங்க. தாண்டி ஒருத்தமே 3 நாளா மொட்டை மாடியில உட்கார்ந்துருந்தானா இந்த Y+ பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த புற பாதுகாவலர்களை என்ன பண்ணாங்கன்னு நமக்கு புரியலையே. Y+ பாதுகாப்பு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? ஒன்றிய அரசு அப்படியே ஒரு 10 பேர் அனுப்பணும்னு எல்லாம் இவர்களும் ஒரு கிரைஸ் இருக்குல்லங்க. வணக்கம் தோழர்களே. அண்ணன் விஜய் அவர்களுக்கு அட்டி மேல் அடி விழுந்துட்டு இருக்குங்க. நீதிமன்றம் ஒரு பக்கம் போட்டு பொளந்திருக்கு நேத்து. இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில ரசிகர் ஒருத்தர் இவர் வாக்கிங் போறப்ப கட்டி பிடிச்சாருன்னா எப்படி பயந்து போயிருப்பாரு மனுஷன். ஏற்கனவே கிரீஸ் டப்பாவோட அலைஞ்சிட்டு இருக்காரு நம்ம அண்ணன். இதுல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அவங்க வீட்டு மொட்டை மாடியில உட்கார்ந்து இருந்தா அவரை போய் கட்டி பிடிச்சா என்ன மாதிரியான சூழல் இருக்கும்? யாரா இருந்தாலும் பயப்படுவோம், நாமளா இருந்தாலும். பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல தம்பிங்க டிவி கேக்காரங்க குண்டு வைத்து விட்டார்கள், கொலை செய்ய முயற்சித்தாங்களா, கதறிக்கிட்டு கிடக்குறானுங்க. நடந்தது என்ன உண்மையில? 2 விஷயம் நம்ம இன்னைக்கு பேச வேண்டியிருக்குங்க. ஒன்று, நீதிமன்றத்துல போய் அண்ணனா சிக்கிக்கிட்டது. இன்னொன்று, ரசிகர்கள் என்ற பெயர்ல பெரும் மோசமான தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு கும்பல். இந்த 2 குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒன்னு, நீதிமன்றம் நேத்து வச்சு பொளந்திருக்கு. முந்தா நாள் கூட நம்ம பேசியிருந்தோம். நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கிறாங்க. எல்லா காவல் நிலையங்களிலும் பாரபட்சம் இல்லாமல் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்றாங்க. அது நான் நியாயம்தான். எல்லா கட்சியும் கொடுக்கற மாதிரி இவங்களும் கொடுக்கணும், அதுல மாற்றுக்கிறதே இல்ல. அது டிஜிபி அலுவலகத்துக்கு போறாங்க, அவங்கள்ட்ட ஒரு கடிதம் கொடுக்கறாங்க, உடனே உயர்நீதிமன்றம் போறாங்க. உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக இதை நாங்க விசாரிக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு நேத்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும்போது இவங்க பேசுறாங்க, யாருக்குமே கொடுக்காத வரைமுறைகளை நடைமுறைகளை எல்லாம் எங்களுக்கு திணிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விதி விதிக்கிறாங்க எங்களுக்கு. அதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்ல, எங்களை பத்திரம் பார்த்து இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளையும் கற்பிணிகளையும் வரக்கூடாது உங்க கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேட்கிற இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு பல குற்றச்சாட்டுகளை தாவேக சார்பாக வைக்கிறாங்க. அப்போ அரசு சார்பாக வாதாடினவங்க நீதிபதி சதீஷ்குமார் அவர்கள்ட்ட தான் இந்த வழக்கு விசாரணைக்கு போகுது. அவர் முன்னாடி அரசு வழக்கறிஞர் பேசுறாரு, போட்டோஸ் வீடியோஸையும் கொடுக்கறாங்க. பாருங்க, இதான் நடந்துகிட்டு இருக்கு. போன திருச்சியில இவருடைய பரப்புரை தொடங்கும் போது ஒரு 7.5 கிலோமீட்டருக்கு 6 மணி நேரம் அவர் பயணம் பண்ணி வர்றாருன்னா எவ்வளவு பேர் கூடி இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு பொது சொத்து உடைக்கப்பட்டது. நீதி இதுவும் குறிப்பா விமான நிலையம் எப்படி சுத்தமா வந்து ஒட்டச்சு மோசமா அதை உடைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கட் அவுட்ல ஏறி நின்னுட்டு இருக்கான், மரத்துல ஏறி நின்னுட்டு இருக்கிறான், கரண்ட் கம்பல ஏறி நின்னுட்டு இருக்கான். பாருங்கன்னா அத்தனை போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நீதிபதி டென்ஷன் ஆயிட்டார். இது நம்மளா போய் வாங்க போறதுன்னு இதுதான். நம்ம அண்ணன் சீமானா அப்படிதான், அவரா போய் வாங்கப்படுவாரு, அவரா போய் வாண்டடா போய் வாங்கப்பட்டுட்டு வீட்டுக்கு வருவாரு. அந்த வேலையை தான் அண்ணன் விஜயும் செய்யறாரு. இப்படியே விட்டுருந்தா கூட அங்கங்க அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கும், அவங்க வாட்டு பேசிட்டு போயிருப்பாங்க. நீதிமன்றத்துக்கு போனோடனே ஆதாரங்களை ஃபுல்லா அரசு தரப்பு வழக்கறிஞர் கொடுத்த உடனே நீதிபதி டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன ஏன் நடக்குதுங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பேனரை கிழிச்சு அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் மரத்துல ஏறி நிக்கிறாங்க. பார்த்த நீதிபதி டென்ஷன் ஆயிட்டு, என்னங்க நடக்குதுங்க, நீங்களாம் தலைவர் தானே? விஜய் குரூப்பை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க தலைவர் தானே, உங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தி வைக்க முடியாதா? நியாயமான கேள்வி. இத பல முறை நாம கேட்டிருக்கோம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு தலைவர் இவங்களை பார்த்துட்டு அப்படி கொஞ்சிக்கிட்டு காட்டு விட்டுட்டு எல்லாம் தெரியக்கூடாது. பட்டுன்னு அரைஞ்சு உட்கார்றா ஒழுங்கா, இதுதான் அரசியல் அப்படின்னு கத்து கொடுக்கணும். அதான் தலைமைக்கு அழகு. அவன் மரத்துல இருந்து வேன்ல குதிக்கிறான், துண்ட தூக்கி மூஞ்சில எறிறான். கிரீஸ தடை வச்சிருக்காங்க மதுரை மாநாட்டுல எல்லாம், ஏறி வந்துடக்கூடாதுன்னு. கிரீஸ வலிச்சு விட்டுட்டு ஏறி மேல வந்து அலாக்க தூக்கி பவுன்சர்ஸ் எறிறாங்க. இவ்வளவு மோசமா தொண்டர்கள் நடந்துக்கலாமா? அப்ப இந்த ரசிக மனப்பான்மை சரி பண்ணுங்க. இதை நம்ம பல முறை சொல்லிட்டோம். ஒரு தலைமை அவர்கள் செய்யற எல்லா அல்சாட்டியத்தையும் வேடிக்கை பார்க்கறது இல்ல, வழி நடத்துவது, சரி செய்வது. அப்ப கிளை வாரியா நின்று அவங்க சரி பண்ண வேண்டியிருக்கு. அரசியல் இதுல தம்பி, நம்ம நிக்கணும்னா முதல்ல நம்ம மேல ஒரு டிக்னிட்டியான ஒரு பார்வை விழணும். அவங்க பாருப்பா எப்படி கட்டுப்பாடான ஒரு கூட்டம், பாருங்க எவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அப்பதானே தலைமைக்கு அழகு. ஆனா இப்ப அப்படி சொல்லுவாங்களா விஜய் பார்த்தா? மதுரையில 2500 பவுன்சர்ஸ் எதுக்கு சேர்த்தீங்க?
உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு 2500 பேர் தேவைப்படுறாங்க விஜயை பாதுகாத்துக்கிறது. அவர் கடைசி நேரத்துல கேரவன்ல இருந்து உள்ள வந்தாரு, உடனே ஓடுறாரு டப்பு டப்பு டப்புன்னு பேசிட்டு. அந்த அளவுக்கு பாதுகாப்பு தொண்டைங்க கிட்ட இல்ல, ரசிகர்கள்ட்ட இல்ல. அவன் என்ன வேணாலும் செய்யற மனநிலையில இருக்கிறான். அப்ப இத பார்க்கிற போது நீதிபதி பயங்கரமா கேள்வி கேட்கிறார். நீ தலைவன் தானே, தலைவனுக்கான பொறுப்பு என்ன? உனக்கு தொண்டனா இருக்கணும், வழி நடத்துவதும் சரி செய்வதும் தானே, அதை நீங்க செய்யணும்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அடுத்த நீதிபதி என்ன கேட்கிறாரு, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு 7.5 கிலோமீட்டர் இருக்க பகுதிக்கு 5 மணி நேரம் ஒருத்தர் வந்தாருன்னா எவ்வளவு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும், மக்கள் பொதுமக்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய வீடியோ இருக்கு. வேலைக்கு போக முடியாம ஒரு ஐயா அழுதாரு. ஏமா டெய்லி நான் வேலைக்கு போனதான் எனக்கு சாப்பாடே அப்படின்னு ஒரு ஐயா போக முடியாம அழுதாரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்கூல் போக முடியாம நின்னதெல்லாம் பார்த்தோம். ஆம்புலன்ஸ் வேன் வந்ததுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாத்தினாங்க நடு ரோட்ல நின்னுகிட்டு. இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. வழி நெடுக இருக்கிற கடைகள், அங்க இருந்து பொருள்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு. ஏறி நிக்கிறேன்னு பொதுச்சத்தை பூரா காலி பண்ணிவிட்டானுங்க. அப்ப இத பாக்குற போது அவர் கேக்குறாரு, இது பொதுமக்களுக்கு பயங்கர பிரச்சனை இல்லையா? ஏங்க நீங்க நல்லா ஞாபகம் வைங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டம் நடத்தும், எல்லா அரசியல் கட்சிகளும் இது மாதிரி பிரச்சார பயணம் மேற்கொள்வாங்க, எல்லா அரசியல் கட்சியும் போய் மக்களை சந்திப்பாங்க. ஆனா ஒரு மாநாடு நடந்தா 1000 சேர் காலி, ஒரு மாநாடு நடந்தா கிரீஸ் தடவணும், ஒரு 3000-4000 பவுன்சர்ஸ் வைக்கணும், பார்த்துட்டு மேல ஏறி குதிக்கிறாங்க. அந்த சவுண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கிற இடத்துல மேல ஏறி நிக்கிறாங்க, லைட் போட்டிருக்கிற கோபுரத்துல ஏறி நிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ரசிக மனப்பான்மை ஒழிய தொண்டனுக்கானது இல்ல. அப்ப இந்த நீதிபதி கேட்கிறாரு, ஏன் இப்படி இருக்கிறாங்க? அப்ப அதை சரி பண்ணணும்ல. வேற எந்த கட்சியிலும் ஒரு மாநாடு முடிச்சு சேரு பூரா உடஞ்சிச்சுப்பா அப்படின்னு இருக்காது. சோத்த வேணா கீழே கொட்டினாங்கன்னு நிறைய போட்டா வரும், சோத்துக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னு வேணா போட்டா வரலாம். ஆனா சேர பூரா உடைச்சிட்டாங்க, போர் நின்று எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னு எந்த கட்சியிலும் வராது. ஏன்னா அவங்க பண்பட்டாங்க, பழக்கப்பட்டாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கு. அதனால அவங்க கேட்கிறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா அந்த பாதிப்பெல்லாம் உங்க பாதிப்புல வராதா அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். சட்டத்திற்கு மேலானவர்கள் இங்க யாருமே இல்ல மிஸ்டர் விஜய். அதான் அவங்க வைக்கிற முதல் பாயிண்டே. சட்டத்திற்கு மேலானவர்கள் யாருமே கிடையாது நாட்டுல. எல்லாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தான். சட்டம் எல்லோருக்கும் சமமானதுதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சட்டப்படி நடக்கணும். ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, ஒரு தலைமை. இத சொன்ன உடனே கதற ஆரம்பிச்சிருச்சுங்க டிவி கேட்கும்போது. சட்டப்படிதான் நடக்கணும், கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படிதானே சொல்றோம். நீங்க வரவே வேணாம், உங்க அரசியல் கட்சியை நாசமா போட்டோம் தெருளு அப்பெல்லாம் நம்ம சொல்லல, வரட்டும், யார் வேணாலும் வரலாம். ஆனால் கொஞ்சம் நாகரிகமா அந்த இடத்துல நடங்க. உங்க தொண்டைங்களுக்கு திரும்ப திரும்ப அறிக்கையின் மூலமா சொல்லுங்க, புரிய வைங்க. இதனால எனக்கு அவமானமா இருக்கு, நம்ம கட்சி மேல கேவலமான பேர் வருது, நம்ம கட்சி மேல நல்ல பார்வை இல்லை, இதை யாரும் தொண்டைங்க உருவாக்க கூடாது. உண்மையிலே உங்க மேல அக்கறை வைக்கிறவன் திருத்தி பண்ணல, அதை சோக்கி போகணும்ல. அதான் நீதிபதி கேட்கிறாரு, நீங்க தலைவர் தானுங்க, சட்டப்படி மதிச்சு நடங்க. சட்டம் உங்களுக்கும் தானே. பொதுக்கூட்டமா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், எதுவுமே சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஒண்ணு ஞாபகம் வைங்க. இவ்வளவு பொது சொத்துக்களை நீங்க வீணடிச்சிருக்கீங்களே, அதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான இடம். நீங்க எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு போயிருவீங்க. ஒருத்தரெல்லாம் பாவம் மரக்கடைக்காரர் கதறினார் திருச்சியில, மரக்கடை பகுதியில. அவ்வளவு செஞ்சு வச்சிருந்த கதவு ஜன்னல் அம்பிட்டு நொறுங்கி கிடக்கு. என்னங்க இது நியாயமா? ஒரு தனி மனுஷன் போய் எங்க போய் யாருக்கிட்ட போய் இழப்பீடு கேட்பாரு? இப்ப நீதிமன்றம் கேக்குது, அரசாங்க சொத்தை பூரா நீங்க அடிச்சு காலி பண்ணிருக்கீங்க, உடச்சு இது பண்ணிட்டீங்க. ஒரு ஏர்போர்ட்டவே முடிச்சு விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஒரு சின்ன ஏர்போர்ட், இப்பதான் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, அதப்புறம் முடிச்சு விட்டாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த இழப்பீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வாங்கிட்டீங்களான்னு அப்படின்னு போலீஸ்காரங்களை பார்த்து கேட்கிறாங்க. இழப்பீடு கொடுங்க, இழப்பீடு என்னன்னு பாருங்க அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு. அப்படி இழப்பீடு ஒரு 10 இடத்துல கொடுத்தாங்கன்னா தான் இவங்களுக்கு கொஞ்சமாவது பயம் வரும். நீதிமன்றம்லாம் தலையிட்டு கட்டாயமா இப்படிதான் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது தம்பி. கர்ப்பிணி பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. அவங்க வரக்கூடாதுன்றத நீங்களே சொல்லியிருக்கணும். ஏன்னா அவ்வளவு கூட்டம் வருது, அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வராம இருக்கிறத அவங்கள பாதுகாக்கிறது. ஏன் நீங்க இதை ஒரு தீர்மானமா போட்டு ஒரு அறிக்கையா வெளியிட்டு நீங்க ஏன் முன்னோடியா இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் நேத்து போய் சிக்கி சீரழிஞ்சு நீ ஒரு தலைவன் அப்படின்றத நீதிமன்றம் உணர்த்த வேண்டிய சூழலுக்கு தள்ளிட்டார்கள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இந்த ரசிக மனப்பான்மை இருக்குல்ல, இருக்கும். விஜய் நாங்களே ரசிகர்கள் தானே. இன்னும் சொல்ல போனா நாங்க படிக்கிற காலத்துல இருந்து பூவே உனக்காகல இருந்து பயங்கர ரசிகர்கள் நாங்களாம். அது வேற, அரசியல் வேற, அது நமக்கு தெரியும். விஜய் அவர்களை ஹராஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு வன்முறை தான். ஒரு நடிகர் ஒரு பிரைவசி இல்லாம வாழ்ற மாதிரி ஆயிப்போச்சு. இத்தனைக்கும் அவர் வீட்டுல Y+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஷிப்டா மாத்தி 2 டீம் நின்னுக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க வீட்டுல இருக்கிற
தனியான பாதுகாவலர்கள் எல்லாம் தாண்டி ஒரு பையன் போய் மொட்டை மாடியில 3 நாளா இருந்திருக்காங்க. மொட்டை மாடியில 3 நாளா இருந்திருக்கான். பெரிய அதிர்ச்சி இல்ல? இவ்வளவு ஏங்க கோட்டை மாதிரி சுவருங்க அவர் வீட்டு பாதுகாக்கிறதுக்கு. கேட் அவ்வளவு உயரமான கேட்டுங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒருத்தமே 3 நாளா மொட்டை மாடியில உட்கார்ந்துருந்தானா இந்த Y+ பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த புறா பாதுகாவலர்கள் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு புரியலையே. 3 நாளா மொட்டை மாடியில உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் தான் மொட்டை மாடிக்கே போக முடியுமா? அப்புறம் எப்படி அவன் போனான்னு தெரியல. விஜய் திடீர்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோடனே மாடியில போய் நடக்க போயிருக்கிறார். உண்மையில எனக்கு விஜய் மேல பரிதாபமா போச்சுங்க. திடீர்னு ஒருத்த ஓடி வந்து கட்டி பிடிச்சானா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கோ அந்த பையன். ஒரு மிரண்டுட்டான். திடீர்னு மேல போறாரு, நிக்கிறாரு. ஒரு பையன் அங்க உட்காந்துருக்கான். அதுவே பெரிய ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பாதுகாவலர்களோட ஒன்னும் மாடியில உலாவிட்டு இருக்க மாட்டார். வீடு தானே, அதனால தனியா கூட அவர் நடந்துகிட்டு இருக்கலாம். டக்குன்னு போய் முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கேன் மறைஞ்சுனா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அவன் கட்டி பிடிக்கதான் வர்றானா இல்ல ஏதாவது தப்பான ஒரு வேலையை ஏதாவது செஞ்சிடக்கூடாது இல்ல? அது பெரிய அவமானமாயிரும்ல தமிழ்நாட்டுக்கு. அது தப்பு இல்ல. அவன் பாட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி விஜய் என்னான்றானா. ஐயோ. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் உட்கார வச்சு என்னப்பா அப்படின்னு கேட்டா, நான் உங்களை பார்க்கத்தானே வந்தேன் அப்படின்றானா. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் எல்லாரும் போய் அப்புறம் காவல்துறை எல்லாரும் போய் நீலாங்கரை காவல்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவரை ஏற்றிட்டு போய் அங்கே விட்டுருக்குறாங்க. நீலாங்கரை காவல்துறை அவரை விசாரிக்கிற போது அவர் வந்து வேளச்சேரியில் அவங்க சித்தி வீட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. மனநிலை பாதிக்கப்பட்டவரா 4 வருஷம் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லனால இவரை தூக்கிட்டு போய் இங்கே கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் வீட்டை சரியா கண்டுபிடிச்சு 3 நாளைக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்துருக்கானா எப்படிடா போய் உட்கார்ந்தான் அப்படின்றதான் அங்க இருக்கிற கேள்வியே. அதுக்கப்புறம் தான் அவனை விசாரிக்கும் போது தெரியுது பின்கேட்டு வழியா உள்ள போயிருக்கான். அப்ப இது பாதுகாப்பு குறைபாடுங்க. இது வந்து Y+ பாதுகாப்பு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? ஒன்றிய அரசு அப்படியே ஒரு 10 பேரை அனுப்பணும்னா எல்லாம் இவருக்குன்னா ஒரு கிரைஸ் இருக்குல்லங்க. வீட்டுக்குள்ள கூட அவர் நிம்மதியா தனியா இருக்க முடியாத சூழல் வந்துச்சுன்னா அவர் மன உளைச்சல் ஆயிரும்ல. என்னதான் நமக்கு எதிர்கருத்து பேசி தீராரு, நமக்கு அவரை வந்து அரசியலா எதுக்குறோம்னாலும் பாதுகாப்பு முக்கியம் இல்ல ஒரு தலைவருக்கு. அந்த வேலையை தமிழ்நாடு அரசும் கூர்மையா பார்க்கணும். Y+ காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. கூடுதலான பாதுகாப்பு தரணும். இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிற அரைவேக்காடுகள்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில சாப்பிட, யோசிக்க, பேசணும் ஒரு தனி பிரைவசியான வாழ்க்கை இருக்கு. அதுக்குள்ள நோய் 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 நோண்டக்கூடாது. உங்களுக்கு வெளியே வந்தாதான் அவர் தலைவர். அவர் அங்க போய் பாருங்க, கட்சி அலுவலகத்துல போய் பாருங்க, வெளியே வரும்போது போய் பாருங்க. அது வேற. இப்படி வீட்டுக்குள்ள போறது அப்படின்றதெல்லாம் நாகரிகமான வேலை கிடையாது, நேர்மையான வேலை கிடையாது. அது அச்சுறுத்தலான வேலை. ரசிகர்கள்ன்ற பேர்ல அச்சுறுத்துகிற வேலை. இந்த வேலையை எவனும் தமிழ்நாட்டுல பண்ணாதீங்க. அது பாக்குற எல்லாருக்கும் இதான் தமிழ்நாடா, இப்படி முட்டா பயல்கள் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மூளை கெட்டவங்கன்னு ஸ்டீல் குத்தி லேபிள ஒட்டி உட்கார வச்சிருவானுங்க. புரிஞ்சுக்கோங்க. அதனால விஜயனாவும் தன் வீட்டுல பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கணும். மேல எல்லாத்தையும் சுத்தி வந்து பாருங்கப்பா அப்படின்றதுல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வச்சுக்கிறோம். இது நியாயமே இல்ல. அது தப்பு. அதுல நான் தெளிவா இருக்கேன். அதே மாதிரி போற இடம் வர்ற இடங்கள்லாம் விஜயனை உங்க ரசிகர் மன்றத்தை கொஞ்சம் சரி பண்ணுங்க. இல்லைன்னா தொடக்கத்திலேயே உங்களை முட்டையாக்கி விட்டு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அது நிக்காது. இவங்க ஆடுற ஆட்டம் தான் நிக்கும். ஸோ இதை திருத்துங்க, சரி பண்ணுங்க. நீங்க அப்படியே ரோட்ல அப்படியே நடந்து அப்படியே போயிட்டு இருந்தோம்னா கூட்டம் கூடும், உங்களை பார்க்க வருவாங்க. என் வீட்டு பக்கம் நீங்க வந்தீங்கன்னா நானும் தான் வந்து பார்ப்பேன். அதெல்லாம் அது வேற. ஆனால் அரசியல் படுத்தாம நீங்க ஒரு இயக்கத்தை வளர்த்துட்டு போக முடியாது. அப்ப அரசியல் படுத்தோம்னா என்னன்னா, மாவட்ட வாரியாக அவர்களை ஒருங்கிணைத்து அவங்களுக்கு பயிற்சி வகுப்புல எடுத்து இதுதான் அரசியல், நம்ம இதைத்தான் பேச போறோம், இப்படித்தான் நடந்துக்கணும், பொது இடத்துல இப்படிதான் இருக்கணும், இப்படி ஏறி தொங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து மாவட்டம் தோறும் இருக்கிற உங்க தொண்டைங்களை, உங்க கட்சி நிர்வாகிகளை சந்திச்சு அவங்களோட கலந்துரையாடி அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி. ஏன்னா எங்க கட்சி இப்ப நான் மார்க்சிஸ்ட் கட்சின்னு சொல்றேங்க. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தான் முக்கியமான பொறுப்பு. அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளர்களும் தெரியும், எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் தெரியும், எல்லா மாநில குழு உறுப்பினர்களும் தெரியும். எல்லாரோடும் அவர் எளிமையா பழகக்கூடியவர். இதுதானே ஒரு கட்சிக்கு அழகு. இந்த கான்செப்ட்ல கட்சியை உருவாக்குங்க. இந்த ரசிக மனப்பான்மையை சரி பண்ணலன்னா இது மாதிரி தொடர்ந்து தொந்தரவுகளுக்கு விஜய் அழக கூடும்.